Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த சுடிதார் டாப்போட ஸ்டிச்சிங் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல வந்து கட்டிங் பார்த்தாச்சு. ஸோ இதில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பர்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோட ஏஞ்சல் லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வந்து இந்த சுடி எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து கேன்வாஸை வந்து நான் ஒரு ஸ்கொயர் பீஸில் வந்து அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சுடிதார் நெக் கேன்வாஸ். ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு 1/4 இன்ச்சு அளவு கிளாத் இருக்க மாதிரி விட்டுட்டு சுற்றி கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது வந்து கேன்வாஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி இல்லை. நார்மலாக நம்ம கேன்வாஸ் இல்லாமலே பண்ணலாம். பட் நான் எப்போவுமே கேன்வாஸ் இல்லாமல் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும் நெக்கில், அதனால் கேன்வாஸ் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து த்ரெட் ஷாப்பில் கிடைக்கும். சுடிதார் நெக் கேன்வாஸ் அப்படின்னா கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு விட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அந்த எக்ஸ்ட்ராவாக நம்ம விட்டுருக்கோம்ல, அதை ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணணும். இது வந்து பர்ஃபெக்டாக ஃபோல்ட் பண்ண வராது. நான் ஸ்டிச் பண்ணுறதை பாருங்கள். அப்படியே ஃபோல்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஃபிங்கரில் நம்ம வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ பேக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டையும் நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். ஃப்ரண்ட் வந்து அப்படியே ஃபோல்ட் ஆகாது, ஷேப் இருக்குது அப்படிங்கிறதால. அதனால் அதை நம்ம நாச் போட்டுக்கலாம், கட் போட்டுக்கலாம். கட் போட்டுட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அந்த கர்வ் வருதுல அந்த இடத்துல மட்டும் லைட்டாக நான் அந்த கட் கொடுத்துருக்கேன். இதையுமே அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது ரெண்டுமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. கரெக்டாக மிடில் ஃபோல்ட் பண்ணி மிடில் வந்து நாச் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம மெயின் கிளாத்லேயே மிடில் நாச் போட்டிருக்கோம். அதே மாதிரி இதுலேயும் நாச் போட்டுக்கலாம். எதுக்குன்னா இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கன்வீனியண்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பக்கம் மேலே வச்சுருக்கேன். இதில் வந்து ஃப்ரண்ட் ஷேப் நம்ம கட் பண்ணோம்ல, அதை வந்து நல்ல பக்கமாக ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த மிடில் நம்ம ஆல்ரெடி நாச் போட்டிருக்கோம் வச்சுட்டு, உங்களுக்கு நகர்ந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 பின்னு போட்டுக்கோங்க. பட் நான் வந்து பின் போடல, இது காட்டன் கிளாத்து தான். ஸோ பின் போடல, அப்படியே வந்து அந்த கேன்வாஸை ஒட்டி ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம ஷேப்பெல்லாம் போட்டுட்டோன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். எந்த அளவுக்கு பொறுமையாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஷேப் நமக்கு நல்லாயிருக்கும். இது பவர் மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கையில் வந்து அப்படியே ரோல் பண்ணியே கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா கூட நமக்கு அந்த ஷேப் வராமல் போயிடும். ஸோ கரெக்டாக அந்த நீடில் உள்ளே நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அப்படியே டர்ன் பண்ணுங்கள். டர்ன் பண்ணி திரும்பவும் இந்த வளைவு ஷேப் வருதுல அந்த ஷேப் எடுக்கணும். இந்த ஷேப் தான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன ஷேப் விருப்பமாக இருக்கோ அதை போட்டுக்கோங்க. இந்த ஷேப் போட்டால் கொஞ்சம் கவர்டாக இருக்கும், ரொம்ப அகலமாக வராது. ஸோ ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த ஷேப்பு. பட் ஸ்டிச் பண்ணும்போது தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக வர்றது கஷ்டம்தான். பட் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1/4 இன்ச்சு விட்டுட்டு உள்ளே 1/4 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே சுற்றி ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம ஒரு முறை கட் பண்ணும் போதும் கீழே கிளாத் ஏதாவது மாட்டியிருக்கா அப்படிலாம் செக் பண்ணிக்கணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெரியாமல் கட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம ஆல்ட்ரு பண்ண முடியாது. இப்போ இது நாச்சு அந்த ஷேப் வர இடத்துல கரெக்டாக நாச் போட்டோன்னா தான் டர்ன் ஆகும், அதுக்காக தான் அந்த நாச் போடுறது. ஸோ நாச் போட்டாச்சு. அந்த கர்வ் இருக்குல்ல, வளைவு இருக்குல்ல, அந்த இடத்துலையும் நான் நாச் போட்டுக்கிறேன். நாச் போடாமல் டர்ன் பண்ணுறதுக்கும் நாச் போட்டு டர்ன் பண்ணுறதுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா நீட்டாக டர்ன் ஆகும் நாச் போட்டால், அதுக்காக தான் நாச் போடுறது. ஜஸ்ட் இது நம்ம நகத்தில் கீறி விட்டுக்கலாம். அந்த ஷேப்பை நல்லா எடுத்து விட்டுடலாம். நம்ம இதை ஃபஸ்ட்டு தையல் போட்டும் ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். பட் நான் பேக்கையும் முடிச்சுட்டு தான் ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறேன்.
இப்போ பேக் பார்ட் எடுத்து வச்சுருக்கோம். சேம் ஃப்ரண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி தான் மேலே வச்சு அந்த ரவுண்ட் ஷேப்பை அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கேன்வாஸ் மேலே தையல் படக்கூடாது. கேன்வாஸ்க்கு கீழே கரெக்டாக எட்ஜில் பட்டால் தான் அந்த ஷேப் நம்ம கரெக்டாக வரும். இப்போ அதே மாதிரி 1/4 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ நாச்சும் போட்டுக்கலாம். நாச் போட்டாச்சு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் நல்ல பக்கம் மேலே வச்சுருக்கேன் பாருங்கள். நல்ல பக்கமாக ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணால் நமக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள், அந்த ஜாயின் இருக்குல்ல, அந்த ஜாயினும் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கூட தள்ளி வரக்கூடாது. ஸோ கரெக்டாக வச்சுட்டு அந்த தையல் பாருங்கள், தையல் ரெண்டுமே வந்து கேன்வாஸ் சைடே வந்திருக்கு. அந்த பிசுறு ரெண்டுமே கேன்வாஸ் சைடு வச்சுருக்கேன். வச்சுட்டு அப்படியே கரெக்டாக ஷோல்டரை பிடிச்சிட்டு தையல் போடணும். பாருங்கள், டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து ஸ்மூத் ஷோல்டர் ஜாயினிங்னுவாங்க. இது வந்து அந்த குத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. அதே மாதிரி பிசுறு வெளியே தெரியாது. அதுக்காக தான் பார்த்தா நமக்கு தெரியும். அப் அண்ட் டவுன் எதுவுமே வராமல் நீட்டாக ஃபினிஷ் ஆகும். அதுக்காக தான் இப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது. ஸோ இப்படி பார்த்தோன்னா நமக்கு தெரியும் நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கும். டபுள் ஸ்டிச் போட்டுட்டு இன்னொரு பக்கமும் இதே மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இன்னொரு பக்கமாக போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஐடியா இருக்கும் எப்படி பண்ணணும் அப்படின்றது. கரெக்டாக அந்த தையலும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு அந்த பிசுறு இருக்குது பார்த்திங்களா, அந்த பிசுரை வந்து கேன்வாஸ் சைடில் வச்சுக்கணும். அது மெயினை வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். டபுள் ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ டபுள் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்றது. அப் அண்ட் டவுன் எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். இப்போ வந்து நம்ம இதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். கால் இன்ச்சை விட கொஞ்சம் கம்மியாக, அதாவது ஓர தையல் மாதிரி தான் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இந்த தையல் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக வந்து உள்ளே வந்து கேன்வாஸ் போட்டோம்லாம், அந்த கேன்வாஸ் மேலே படிமான தையல் போட்டிங்கனாலே போதும். ஷேப் பர்ஃபெக்டாக வந்துடும். சுற்றி தையல் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கேன்வாஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல, அதுக்கு வந்து நீங்கள் ஹெம் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். பட் நான் இதில் தையல் தான் போட போகிறோம். ஒரு 1/2 இன்ச் தள்ளி இன்னொரு தையல் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் போட போகிறோம். இது வந்து நீங்கள் இந்த தையல் தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஹெம் பண்ணிடலாம். நார்மல் நீடிலில் ஃபினிஷ் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா 2 ஷோல்டருமே நீட்டாக நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி வச்சுருக்கேன். நல்ல பக்கமாக ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அந்த நாச் இருக்குது பாருங்கள், அது ஃப்ரண்ட் சைடில் வரணும். வச்சுட்டு நான் மிடில்லேருந்து ஜாயின் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இப்படியே ட்ரை பண்ணிக்கோங்க. மிடில் அந்த நம்ம ஃபஸ்ட் கொடுத்த ஒரு நாச்சும் மிடில் ஜாயினும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு இழுக்காதீங்க. கை ஜாயின் பண்ணுறதுல மெயின் விஷயமே கையை இழுக்கக்கூடாது. அப்படியே வந்து எடுத்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். பட் நம்ம பார்க்கும்போது இழுக்கிற மாதிரி இருக்கும், பட் இழுக்கிறது கிடையாது. அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கிளாத்தை தூக்கி அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இது நான் எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன். ஸ்லீவ் வந்து இழுக்கக்கூடாது, இழுத்தா ஷேப் போயிடும். இப்போ பாதி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சைடு டர்ன் பண்ணி மிச்சம் இருக்கிற பாதியை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம்.
இப்படி அட்டாச் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே தான் அட்டாச் பண்ணேன். இந்த மாதிரி பண்ண மாட்டேன் மிடில்லேருந்து. பட் நிறைய பிகினர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்றதால இந்த மெத்தட் சொல்கிறேன். ஹாஃப் ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் திரும்பவும் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் எதுவும் வராமல் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அப்படியே ஒரு டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓவர்லாக் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா இந்த டைமில் ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவ் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். டபுள் ஃபோல்ட், சின்ன ஒரு ஃபோல்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக ஒரு 1/2 இன்ச் அளவில் ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கமாக நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் 2 சைடுமே நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ வந்து சைட் ஜாயின் பண்ணணும். கை நம்ம ஆல்ரெடி வந்து மெஷர் எடுத்து வச்சுருக்கோம்ல, 11 இன்ச் இருந்தது. அதில் பாதி 11ல் பாதி 5 1/2. ஸோ அந்த 5 1/2 மார்க் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து பாடியில் 1 இன்ச் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த 1 இன்ச்சுன்றது 1.25 இன்ச்சாக பிடிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து 6 இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம். பட் இதில் நான் 1 இன்ச் தான் பிடிக்க போகிறேன். ஏன்னா இது காட்டன், கண்டிப்பாக தண்ணியில் போடும்போது ஷ்ரிங்க் ஆகும். ஸோ 1 இன்ச் தான் பிடிக்க போகிறேன். நீங்கள் வந்து 1.25 இன்ச்சு தாராளமாக பிடிக்கலாம். நீங்கள் 6 இன்ச்சு ஆட் பண்ணுறீங்கன்னா 1.25 இன்ச்சு தாராளமாக பிடிக்கலாம். கரெக்டாக வச்சுக்கோங்க. ஆமோல் ஜாயின் கிட்ட வரும்போது அதே மாதிரி அந்த ஷேப் எதுவுமே மாறாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி நான் ட்ரா பண்ணதை விட அந்த வேஸ்ட் ரவுண்ட் கிட்ட மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறேன். ஏன்னா பேக் டாட் பிடிக்க போகிறதில்ல. ஸோ நான் எப்போவுமே பேக் டாட் பிடிச்சி போடுவேன். பட் இதில் பேக் டாட் பிடிக்க போகிறதில்ல. சைடில் அந்த வேஸ்ட் ரவுண்ட் கிட்ட கொஞ்சம் அதிகமாக எடுக்க போகிறேன். ஸோ ஷேப்பாக இருக்கும் அப்படின்றதால அப்படி எடுக்கிறேன். நீங்கள் வந்து பேக் டாட் பிடிக்கிறீங்கன்னா அந்த மாதிரி எடுக்காதீங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பட் எல்லாருக்கும் செட் ஆகாது வேஸ்ட் ரவுண்டு கிட்ட டெப்த் எடுக்கிறது. கொஞ்சம் பாடி வந்து ஷேப்பாக இருக்கிறவங்களுக்கு அது செட் ஆகும். ஸோ இந்த பக்கமாக அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த 1 இன்ச் வர அளவுக்கு வேஸ்ட் ரவுண்ட் கிட்ட மட்டும் அதிகமாக எடுத்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஃபினிஷ் பண்ணும்போது பாருங்கள், நல்லா லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். அது பக்கத்தில் 1/4 இன்ச்சில் இன்னொரு தையல். அந்த தையல் வந்து ஃபினிஷ் ஆகி வரும்போது சேம் இடத்துல தான் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பண்ணது மாதிரியே தான். ஸோ டபுள் ஸ்டிச் போட்டாச்சு. போட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஓப்பன் ஸ்டிச் பண்ணுறது இதுதான் நிறைய பேருக்கு சரியாக வராது. பட் இந்த கட்டெல்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி இது காட்டன் கிளாத்து ஈஸியாகவே இருக்கும். ஃபஸ்ட் ஒரு ஃபோல்டு, நெக்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் அகலமாக இருக்கணும். ஸோ 1/2 இன்ச் அளவுக்கு ஃபோல்ட். ஃபஸ்ட்டு வந்து அந்த எண்டில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ண ஆரம்பிங்க. அதாவது எப்போ நம்ம இழுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் ட்விஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இழுக்காமல் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு அப்படியே ஒரு 5 இன்ச்சஸ்க்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இழுக்காமல் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள், ஓப்பன் வர இடத்துல நல்லா அந்த நம்ம ஜாயின் போட்டுக்கிறதுக்கு மேலே வரணும். நல்லா ஒரு 1/2 இன்ச் அளவுக்காவது மேலே வரணும். மேலே வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக டேர்ன் பண்ணிக்கோங்க. நீடில் உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த கிளாத்தை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டடாக இருக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. சின்ன ஷார்ட் ஸ்டிச்சு, அதை வந்து கொஞ்சம் லாக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சைடில் ஓப்பன் ஆகாது. ஸோ லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணி திரும்பவும் அப்படியே கீழே எடுத்துகிட்டு வரணும். இதுதான் நிறைய பேருக்கு கரெக்டாக வராது. பட் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். ஸோ இது ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஷேப் எப்படி வந்திருக்கு அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் சைடும் நான் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிடுறேன். ரெண்டு பக்கமாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி தான் டபுள் ஃபோல்டு. சைடில் ஃபோல்ட் பண்ணிட்டு தான் கீழே ஃபோல்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து நீட் ஃபினிஷிங் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நான் ஃபோல்ட் பண்ணிடுறேன்.
இப்போ வந்து எட்ஜில் ஒரு ஸ்டிச் போடணும். நம்ம ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ணோம்ல, அந்த எட்ஜில் வந்து ஒரு ஸ்டிச்சு ஒரு எண்டில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து நான் கீழே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே சுற்றி எல்லா பக்கமும் ஸ்டிச் பண்ணி அதே இடத்துல வந்து ஃபினிஷ் ஆகும். ஸோ அது போடும்போது கரெக்டாக போடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய இன்னொரு சேனல் உங்களுக்கு பேக்ஸ்லலாம் விருப்பம் இருக்குது அப்படின்னா அந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூடிய சீக்கிரமாக வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.